நீங்க தான் சிறப்பான ஆட்சி நடத்துறீங்களா, அப்புறம் ஏன் பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு தடையே? ஸ்டாலின் அவர்களே, நீங்க எவ்வளவு தூரம் எங்களுக்கு நெருக்கடி கொடுக்கிறோமோ அவ்வளவு தூரம் அதிமுக வளரும். இன்னொன்னு இருமார்பு பேசுறார், ஸ்டாலினும் பேசுறாரு, உதயநிதி அவர்கள் பேசுறார். அடுத்து வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி 200 இடங்களில் வெற்றி பெறும் சொன்னார். நீங்க பகல் கனவு கண்டுகிட்டு இருக்கிறீங்க. கிராமத்தை சொல்லுவாங்க, கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானை ஏறி வைகுண்டம் போனானாம். அந்த கதையாத்தான் இருக்குது ஸ்டாலின் சொல்றது. ஸ்டாலின் அவர்களே, உங்க கனவு ஒருபோதும் நிறைவேறாது. ஏனென்று சொன்னால், எனக்கு முன்னாலே அண்ணன் KP முனுசாமி சொன்னதை போல, இங்கே அரங்கத்தில் இருப்பதை விட பல மடங்கு வெளியிலே நம்முடைய நிர்வாகிகள் கூடியிருக்கின்றார்கள். நான் உள்ள திருமண மண்டபத்திற்குள் நுழைவாயில் நுழைகின்ற பொழுது என்னை அப்படியே அழகாக தூக்கிட்டு போய் வெளியே வச்சுட்டாங்க. எழுச்சி பிறந்து விட்டது, அதுவே வெற்றி. கிராமத்தில் சொல்லுவாங்க, ஒரு விதை முளைக்கின்ற பொழுது அதனுடைய விளைச்சல் எப்படி இருக்கு என்பது கணிப்பார்கள். அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக எழுச்சி அடுத்து வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி. இன்னொருவரும் திமுகவில் இருக்கிற குடும்ப உறுப்பினர் திருமதி கனிமொழி அவர்கள் சொல்றாங்க, இருமாப்போடு சொல்லுகிறேன், இருமாப்போடு சொல்றாங்களாம் திருமதி கனிமொழி 200 இடத்துல வெற்றி பெறும். ஏதோ கனவுல வந்திருக்கும், நனவாகாது. திருமதி கனிமொழி அவர்களே, கனவில் உங்களுக்கு வந்திருக்கும், நனவாகாது. நீங்க 200 தொகுதி சொல்றீங்கல்ல, அது அதிமுக கூட்டணிக்கு பொருந்தும். அடுத்து வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி 200 இடங்களே வெற்றி பெறும். தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து துறையிலும் ஊழல், ஊழலாத துறையே இல்லை, அத்தனையும் ஊழல் மலிந்து கிடக்குது. இந்த கட்சிகளை கண்டுகொள்வதே இல்லை. திமுக இருக்கின்ற கூட்டணி கட்சிகள்லாம் கண்டுகொள்வதே இல்லை. மக்கள் பிரச்சனையை அவர்கள் நினைப்பதும் இல்லை. திரு ஸ்டாலின் பேசுகிறார், திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அங்கம் வைக்கின்ற கூட்டணிகள்லாம் ஒரே கொள்கையுடைய கட்சின்னு. அப்படின்னு எதுக்கு தனித்தனி கட்சி வச்சிருக்கிறீங்க? எல்லாம் திமுகவோடய சேர்த்திடலாம். ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்குதுன்னு அறிவிக்கிறீங்க. திமுக தலைவர், திமுக தலைமையில் அங்கம் வைக்கின்ற கூட்டணிகள் எல்லாம் ஒரே கொள்கையுடைய கட்சின்னா அப்புறம் மற்ற கட்சியெல்லாம் கலைச்சிட்டு திமுக இணைச்சிட வேண்டியதுதான். அண்ணா திமுக அப்படி இல்லை. எனக்கு முன்னாலே தலைமை கழக செயலாளர் கொள்ளுதை போல கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் அமைக்கப்படுவது, வாக்குகள் சிந்தாமல் சிதறாமல் அதை பெறுவதற்காக அமைக்கப்படுவது கூட்டணி. கொள்கை என்பது நிலையானது, ஒவ்வொரு கட்சிக்கும் கொள்கை என்பது நிலையானது. அந்த கொள்கையின் அடிப்படையில் தான் அண்ணா திமுக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்து 43 மாத காலம் உருண்டு ஓடிக்கிட்டது. இதனுடைய சாதனை என்னன்னா, கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன், மிகப்பெரிய சாதனை, வேற ஒண்ணுமே கிடையாது. மற்றொன்று, இந்தியாவிலேயே ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் தான். ஊழலின் ஊற்றுக்கண் திமுக. அடுத்த சாதனை, உதயநிதி அவர்களை துணை முதலமைச்சர் ஆக்கணும் தான் சாதனை, வேற எந்த சாதனையும் கிடையாது. இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய உறுப்பினர் அட்டை மாவட்ட செயலாளர் மூலமாக ஒன்றிய, நகர, பேரூர், பகுதி கழகத்தில் ஒப்படைச்சிருக்குது. அதையெல்லாம் நீங்கள் முழுமையாக சம்பந்தப்பட்ட இடத்தில் ஒப்படைக்க வேண்டும். கிட்டத்தட்ட ஏறத்தாழ ஒரு 80% ஒப்படைச்சிட்டீங்க. இன்னும் சில இடத்துல முழுமையாக அந்த உறுப்பினர் அட்டை போய் சம்பந்தப்பட்டவருக்கு சேர்க்கவில்லை, அதையும் சேர்க்க வேண்டும் என்று அந்த அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். அதோட இளைஞர் இளமங்கள்
சிறப்பாக தேர்தல் பணியாற்றுவதற்காக ஒவ்வொரு பூத்திற்கும் 9 பேர் நியமிக்கப்பட வேண்டும். அதில் ஒரு தலைவர், துணைத் தலைவர் 2, அதில் ஒரு பெண்மணி, செயலாளர் 1, இணை செயலாளர் 2, அதில் ஒருவர் பெண், துணை செயலாளர் 2, அதில் ஒரு பெண், பொருளாளர் 1, மொத்தம் 9 பேர். நீங்கள் அந்த பாகத்திற்கு இந்த ஒரு பாகக்களை அமைக்க வேண்டும். அதற்கு தலைமையில் இருந்து மாவட்ட செயலர் மூலமாக அந்த பாகக்களை புத்தகம் உங்களுக்கு வழங்கப்படும். அதில் தெளிவாக குறிப்பிட்டிருக்கோம். அதன்படி நீங்கள் செயல்படுத்த வேண்டும். ஏதோ தலைமையில் கொடுக்குறாங்க, அதை வாங்கி அப்படியே பூர்த்தி செஞ்சு கொடுத்துறாதீங்க. ஒவ்வொரு பாகத்திற்கு சென்று திறமையானவர்களை, உண்மையாக தேர்தல் பணியாற்றக்கூடியவர்களை, கட்சிக்கு விசுவாசமானவர்களை நீங்கள் இந்த 9 பேரை தேர்ந்தெடுக்க வேண்டும். இந்த 9 பேரை தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டால் நிச்சயம் 100க்கு 100 நாம தான் வெற்றி. அதை நீங்கள் செயல்படுத்த வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கிறேன். அதோட ஐடி நிர்வாகிகள் இருக்கிறாங்க. எனக்கு முன்னாலே அண்ணன் KPM சொன்னாங்க, இன்றைக்கு வலைதளத்தை பயன்படுத்தக்கூடிய ஒரு இளைஞர்கள் 40% பேர் இருக்கிறாங்க. 40% இளைஞர்கள் இந்த வலைதளத்தின் மூலமாக செய்திகளை, கருத்துக்களை பரிமாறிக்கிறாங்க. அதை நாம் முறையாக செயல்படுத்த வேண்டும். சில மாவட்டத்தில் நம்முடைய ஐடி நிர்வாகிகள் இன்னும் முழுமையாக செயல்படல. அதை நம்முடைய மாவட்ட செயலாளர்கள் கவனத்தில் எடுத்துக்கொண்டு அவர்கள் தலைமையில் இருக்கின்ற நம்முடைய ஐடி தலைமை நிர்வாகிகளோடு தொடர்பு கொண்டு அவர்கள் கொடுக்கின்ற அந்த செய்தியை உடனுக்குடன் அந்த பகுதியில் இருக்கின்ற கழக நிர்வாகிகள் மூலமாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி தான் ஜனநாயக கட்சி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஜனநாயக அமைப்புள்ள ஒரே இயக்கம். தமிழ்நாட்டிலும் சரி, இந்தியாவிலும் சரி ஒண்ணுதான். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தலைமைக்கு விசுவாசமாக தங்கள் பகுதியிலே தலைமை கொடுக்கப்படுகின்ற அந்த பணியை சிறப்பாக செயல்படுத்தக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் உங்கள் வீட்டு கதவை தட்டி உங்களுக்கு பதவி தரக்கூடிய ஒரே இயக்கம் அதிமுக ஒண்ணுதான். அதனாலதான் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒன்றிய செயலாளர்களுக்கு பல பேருக்கு ஒன்றிய செயலாளருக்கு நாங்க வாய்ப்பு கொடுத்தோம். அதுபோல கழகத்தில் இருக்கின்ற நிர்வாகிகளுக்கு பல பேருக்கு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகின்ற வாய்ப்பை அதிமுக தலைமை வழங்கப்பட்டுள்ளது என்பதையும் நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலிலும் வந்திருக்கின்ற பொதுக்குழு உறுப்பினர்கள் சிறப்பாக செயல்படுகின்றவர்களுக்கு, தலைமை மீது விசுவாசமாக இருக்கின்றவர்களுக்கு நிச்சயமாக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் என்பதை தெரிவித்துக்கிறேன். ஏன்னா அதிமுகவில் தான் 2 கோடி தொண்டர்கள் இருக்கின்றார்கள். எனக்கு முன்னாலே தலைமை கழக நிர்வாகிகள் குறிப்பிட்டதை போல நம்முடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் வாக்களித்தாலே வெற்றி பெற்று வரலாம். சுமார் அதிமுக குடும்பம் எடுத்துக்கிட்டா ஒரு 60 லட்சம் குடும்பம் இருக்குது தமிழ்நாட்டில். இந்த 60 லட்சம் குடும்பம் இருக்கின்ற அந்த மக்கள் வாக்களித்தாவே பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறலாம். அதையும் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்கிறேன். இன்னும் 14 மாதம் தான் இருக்குது. இந்த டிசம்பர்லேருந்து அடுத்த ஜனவரியிலிருந்து அடுத்த ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் மாதம் தேர்தல் அறிவிச்சுறாங்க. இந்த 14 மாத கால உழைப்பு தான் 2024 வெற்றியை கொடுக்கும். நீங்க எந்த அளவுக்கு இன்னைக்கு கட்சி வளர்ச்சி பணியில் ஈடுபடுறீங்க, எந்த அளவுக்கு மக்கள் பிரச்சனையில் ஈடுபடுறீங்க, அதை பொறுத்து நமக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு திமுகவை மக்கள் வெறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. மக்களோட ஆட்சி என்று மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. இந்த சந்தர்ப்பத்தை நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எனக்கு முன்னாலே அறிவிச்ச CV சண்முகல் குறிப்பிட்டாரே, இன்றைக்கு மக்களை பார்க்கவே திமுக பொறுப்பாளர்கள் அஞ்சுகிறார்கள். ஏன் அமைச்சரே பயப்படுறாங்க, உள்ள போயிட்டு வெளியே வர முடியல. திமுக ஆட்சிக்கின்ற வரை எல்லா இடத்துக்கும் நிர்வாகிகளும் சட்டமன்ற அமைச்சரும் போனாங்க. அப்படிப்பட்ட அற்புதமான ஆட்சி நம்ம கொடுத்தோம், மக்கள் விரும்புகின்ற ஆட்சி கொடுத்தோம். ஆனா இன்றைக்கு
43 மாத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே மக்கள் வெறுக்கின்ற அளவிற்கு இந்த ஆட்சி இருக்கிறது என்று சிந்தித்து பாருங்க. அதனாலதான் விரும்பத்தகாத சம்பவம், அந்த வெள்ள பாதிப்பு ஏற்படுகின்ற பொழுது அமைச்சர் பார்க்கின்ற பொழுது விரும்பத்தகாத சம்பவம் நடைபெற்றது. பல்வேறு இடங்களிலே சட்டமன்ற உறுப்பினர்களை விடல, பல அமைச்சர்களை கேள்வி கேட்கின்ற நிலைக்கு மக்கள் வந்துட்டாங்க. ஆக மக்கள் இந்த ஆட்சியை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்பொழுது இந்த ஆட்சி முடிவுக்கு வரும், எப்பொழுது அண்ணா திமுக ஆட்சி மலரும் என்று மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. மிஜாம் புயல் வந்தது. அப்ப சென்னை மாநகரத்தில் பல இடத்துல தண்ணி தேங்கி அப்படியே குட்டை போல் காட்சி இருக்குது. அப்போ ஒரு பெண்மணி நடந்து போறாங்க. அப்ப அந்த பெண்மணி சொல்றாங்க, ஸ்டாலின் ஆட்சி, என்ன சொல்றாங்க, ஸ்டாலின் தான் வராரு, நீச்சல் அடிக்க விட்டுட்டாரு. ஸ்டாலின் தான் வராரு, நீச்சல் அடிக்க விட்டுட்டாரு. ஆனா இப்போ அந்த புயல், பெஞ்சல் புயல், இதுல ஸ்டாலின் பேசுறார், இந்த சென்னை மாநகரத்தில் 8 சென்டிமீட்டர் மழை தான் பெஞ்சது, தானா 6-7 மணி நேரத்தில் வடிச்சு போயிடும். திரு ஸ்டாலின் பேட்டி கொடுக்கிறார், 24 மணி நேரத்தில் சென்னை மாநகரத்தில் இருக்கின்ற வீதியில் இருக்கின்ற நீரெல்லாம் வெளியேற்றப்பட்டு விட்டோம் என்று பேட்டி கொடுக்கிறார். அடுத்த நாளே கனமழை பொழிஞ்சு விழுப்புரம் மாவட்டம், கடலூர் மாவட்டம், கள்ளக்குறிச்சி மாவட்டம் தண்ணியில தத்தளிச்சுக்கிட்டு இருந்தது. 24 மணி நேரத்தில் தண்ணி வெடிக்க வேண்டியது தானே, முடியல. இன்னும் தண்ணி வெடியல. இன்னும் விழுப்புரம் நகரத்தில் பல இடத்துல தண்ணி வெடியிலன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நேற்றைக்கு பழுந்த மழை தூத்துக்குடி, திருநெல்வேலியில எல்லாம் வீட்டில் தண்ணி பூந்து மிதந்துகிட்டு இருக்குது. அங்க போய் இந்த கனிமொழி அம்மா சொல்லணும், நாம் இருமாப்போட பேசுறேன் அப்படின்னு சொன்னா என்ன மக்கள் கொடுப்பாங்க, வரவேற்பு கொடுப்பாங்கன்னு மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. அங்க போய் பேச, தூத்துக்குடியில் எனக்கு இடுப்பு தண்ணி நிற்குது வீட்டுக்குள்ள, யாரும் போய் பார்க்க முடியல. அலட்சியம், தூர் வாரன் சொல்லுகின்ற ஒதுக்கீடு செய்கின்ற அந்த நிதியெல்லாம் அள்ளிட்டு போயிடறான், எங்கேயும் தூர் வரல. அதனால நகரத்தில் பெய்கின்ற மழை நீர் வடியில. அதோட இந்திய வானிலை ஆய்வு மையம் ரெட் அலர்ட் கொடுக்குறாங்க 5 மாவட்டத்துக்கு, கிருஷ்ணகிரி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், கடலூர் மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம், கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு ரெட் அலர்ட் கொடுக்குறாங்க. ரெட் அலர்ட் கொடுப்பதனுடைய நோக்கம் மாநில அரசு விழிப்போடு இருக்க வேண்டும்.